ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கான ப்ரோமோவை வாங்க நம்ம பார்க்கலாம். மீனா ஹால்ல கட்டில் போட்டுக்கிறத பார்த்துட்டு அவங்க மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து மீனாவை கூப்பிட்டு பேசுறாரு. ஒரு கொசு நமக்கு ரொம்ப நாளா தொல்லை குத்துட்டு இருக்கு மீனா, அதை ஒரு நாள் பட்டுன்னு அடிக்கணும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனோஜ் அம்மா உன்னதாம்மா சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. வாடா இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அங்க இருந்து பூக்கடைக்கு போயிடுறாங்க. பூக்கடைக்கு போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடி நான் சொன்ன கறி குழம்பு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனாவும் நீங்க சொன்னதெல்லாம் வச்சந்தான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகலக்கா. அவரே அத புரிஞ்சுகிட்டு சமாதானம் ஆகிட்டாருன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாதடின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா உண்மையாவே தான்க்கா சொல்றேன். அவரே அத புரிஞ்சுகிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல மீனா, உன்னை நல்லா புரிஞ்சுகிட்டு ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல மீனாவோட தங்கச்சி சீதா கால் பண்றாங்க. என்ன சீதா சொல்லுன்னு மீனா கேக்குறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாக்கா, ஒரு 5 முழம் பூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவும் எதுக்குடி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நீ வாக்கா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீனா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் சீதா சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல வைக்கிற பூ எல்லாமே உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லடி, நீ ஆர்டர் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்பா இருந்தா இப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சீதா, நான் அப்பா ஒருவேளை உன்னதான்க்கா பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீதா வாக்கா நம்ம போய் டீனை பார்த்து பேசிட்டு வரலான்னு கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு ரோகிணி வராங்க. ரோகிணி அங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, நான் இங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன், உட்காருங்க மேடம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல மீனாவும் சீதாவும் வெளியே வந்துடுறாங்க. சீதா மீனாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. அங்க பாருக்கா ரோகிணி தானே இது அப்படின்றாங்க. அதை கேட்ட மீனாவும் ஆமாண்டி அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கா அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்க, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைமே அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு செம்ம திட்டு திட்டினாங்க. என்ன என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அவ்வளவு திட்டு திட்டினாங்க. நீ விடுடி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சீதா விடுறதாவே இல்லை. ஒரு நிமிஷம் இருக்கா நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போய் கேட்கும்போது ஸ்டாஃப் நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என் ரிலேஷன் தான், அவங்க பேர் ரோகிணி மனோஜ் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஸ்டாஃபும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க செகண்ட் கன்சீவா இருக்காங்க, அதுக்கு தான் செக்அப்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சீதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே மீனா கிட்ட வந்து சொல்றாங்க. அதை கேட்ட மீனா நம்பவே இல்லை. இவங்க ஏதாச்சும் போய் சொல்ல போறாங்கடி, உங்களுக்கு தெரியாம கூட வளரலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா இவங்க இருக்க ரெக்கார்டு தான்க்கா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மீனா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே யோசனையோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போனதும் நடுவுல முத்துவை பாக்குறாங்க. முத்து கிட்ட கேக்குறாங்க, முதல் கன்சீவ் ஆகி பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் தானே செகண்ட் கன்சீவ் பிரசவம்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு முத்து ஆமாண்டி உனக்கு என்ன ஆச்சு, வெளியில போயிட்டு வந்து எதனா ஆயிடுச்சா என்ன அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்க மாமியார் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. மீனா கண்டுக்காம போறாங்க. மீனாவோட மாமியாரும் என்னடி ஆச்சு உனக்கு, வெயில போயிட்டு வந்து பைத்தியம் முடிச்சுக்கிச்சா, கூப்பிட்டுட்டே இருக்க கண்டுக்காம போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதை செஞ்சுட்டு அங்க இருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோகிணி வந்து சொல்றாங்க, அடுத்த ஸ்வீட் எடுத்துக்காங்க, ஒரு குட் நியூஸ் சொன்ன உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை ரோகிணி கன்சீவா இருக்கா போல அப்படின்னு. ஆனா இல்ல, கடையில 15 டிவி ஒரே நாள்ல சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற போடி, நீ கன்சீவா இருக்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.